நான் வெங்கட் பிரபுட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். ஹீரோக்கு வந்து காந்தி, ஃபாதர் ஆஃப் த நேஷன், அப்புறம் வில்லனுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு, ஒரு திருட்டு பையனுக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ், அப்புறம் இந்திரா காந்தி அப்படின்னு தலைவர்கள் பேராக வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு இதை நான் பொழுதுபோக்காகவே பார்க்குறேன். அடுத்த படத்தில் ஒரு திருட்டு பையனுக்கு வந்து இசைஞானி இளையராஜா, இல்லை யுவன் சங்கர் ராஜா, ஒரு வில்லனுக்கு வந்து கங்கை அமரன், ஒரு ஃபீமேல் நெகட்டிவ் ரோலுக்கு வந்து அவங்க கசின் பேரையோ அவங்க அம்மா பேரோ வைப்பாரா? ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ஆங்கிரி மேன். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், த கோட் மூவியோட ரிவ்யூ தான் பேச போகிறோம். கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா செலவு, தளபதி விஜய்க்கு 200 கோடி ரூபா சம்பளம், வேர்ல்டு வைடு வந்து 600 கோடி ரூபா வசூல், அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு பொருள் தான். ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸில் இப்படி ரிலீஸ் ஆகிருக்கு. நான் இப்போ தான் அந்த படத்தை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்த உடனே நான் வந்து இந்த வீடியோ போடணும் அப்படின்ற பயங்கரமான ஒரு கோவம், ஆதங்கம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வெங்கட் பிரபுட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். ஹீரோவுக்கு வந்து காந்தி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, ஏங்க காந்தின்னு பேர் வச்சிருக்கீங்க, சரக்குலாம் அடிக்கிறாங்க அப்படின்னோடனே, இல்லை தெளிவா அது வந்து நம்ம மகாத்மா காந்தி இல்லை, என் ஃப்ரெண்டு காந்தி. என் ஃப்ரெண்டு காந்தி என்னென்னலாம் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி அவர் ஃப்ரெண்டு பேரை தான் வச்சாருன்னா ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்ற டைட்டில் ஏன் வச்சாரு அப்படின்னு தெரியல. அடிக்கடி வந்து வில்லன் ஆஃப் த நேஷன், ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்லாம் சொல்கிறார் விஜய். ஒரு தலைவர், அவர் பேருக்கு மரியாதை, அவரோட டைட்டிலுக்கு மரியாதை, அதெல்லாம் எதுவுமே இங்கே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு திருட்டு பையனுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வில்லன் விஜய்க்கு வந்து ஜவஹர்லால் நேரு, எங்கள் அத்தை இந்திரா காந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கஷ்டப்பட்டு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து ஃப்ரீடம் ஃபைட்டர் பேரெல்லாம் எவ்வளோ அசிங்கமாக கொச்சப்படுத்தணுமோ அவ்வளோ கொச்சப்படுத்தி படம் எடுத்திருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு சிரிக்கிறோம். அந்தமாரி ஒரு சமுதாயத்தில் தான் நம்ம வளர்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது ஒரு பெரிய அசிங்கமாக நான் நினைக்கிறேன். இப்போ எல்லாம் என்ன திட்டுவீங்க, தளபதி ரசிகர் எல்லாருமே என்ன திட்டுவீங்க அப்படின்னா, கிரிஞ்சாக பேசுகிற, பொழுதுபோக்காக பாடுறா, படத்தை படமாக பாடுறா அப்படின்னு சொல்லுவீங்க. நான் படத்தை படமாகவே பார்க்குறேன். அடுத்த படத்தில் வெங்கட் பிரபு வந்து ஒரு திருடனுக்கு வந்து இசைஞானி இளையராஜா, ஒரு வில்லனுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா, கங்கை அமரன் அப்படின்னு பேர் வைப்பாரா? இல்லை ஒரு ஃபீமேல் நெகட்டிவ் ரோலுக்கு வந்து அவங்க அம்மா பேரையோ இல்லை அவங்க கசின் பேரையோ வைப்பாரா அப்படின்றதான் என்னோட மிகப்பெரிய கோபமும் கேள்வியுமா இருக்குது. என்ன காரணம்னா, இவங்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுக்கலன்னா உன்னால் படமே எடுக்க முடியாது, நம்ம இந்த மாதிரி சுதந்திரமாக பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ஒரு டெமோக்ராட்டிக்காக இருக்க முடியாது. பட் அவங்க எல்லாம் வாங்கி கொடுத்த தலைவர்களை அட்லீஸ்ட் நீங்கள் பெருமைப்படுத்த வேணாம், அசிங்கப்படுத்தாமல் இருந்தாலே போதும். அதுமாரி இன்னொரு இதில் வந்து டைலாக்ல சொல்கிறாரு விஜய் வந்து, காசை வாங்கிட்டு நீ நாட்டை காட்டி கொடுத்தா உன்னை அடித்து துரத்தாமல் என்னடா பண்ணுவோம், நான் வில்லன் ஆஃப் த நேஷன் இல்லை ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், காசு வாங்கிட்டு தான் நீங்களும் நடிக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு கட்சி தலைவர், ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, ஒரு இப்போல்லாம் கொடியெலாம் ஏற்றி பயங்கர கொடியேற்ற விழாலாம் நடத்தி இப்போ மாநாடுக்கு வேற பயங்கரமாக அவரோட செயலாளர் பேசியிருந்தாங்க. இப்போ நான் அரசியல் பேச வரல. நான் என்ன கேட்குறேன்னா, அதே காசை வாங்கிட்டு ஒரு தலைவர்களை கொச்சப்படுத்துகிற வார்த்தைகளை வரது நீங்கள் ஒரு கட்சி தலைவராக நீங்கள் ஏன் அதை வந்து முரண்பட்டுக்கூடாது? இல்லை நான் இந்தமாரிலாம் நடிக்க மாட்டேன், இந்தமாரி பேரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வருங்காலத்தில் ஒரு வரமுறையே இல்லாமல் படம் எடுக்கிற நீங்கள், இதுக்கெல்லாம் காசு கொடுத்து ஒத்துக்கிட்டு நடிக்கிற நீங்கள், நாளைக்கு நாட்டை எப்படி காப்பாற்ற போகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நம்ம அரசியல் பேச வேணாம். எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, அடுத்த படத்தில் அவரோட குடும்பத்திலேருந்து எல்லார் பேரையும் ஒரு நெகட்டிவ் ரோலுக்கோ ஒரு திருட்டு பயலுக்கோ வைப்பாரா? நம்ம என்ன மாதிரி சமுதாயத்தில் இருக்கோன்னா, ஏதோ வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம், டிப்ரெஷனாக இருப்போம், இல்லை ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருப்போம். அப்போ வந்து பொழுதுபோக்கு பார்க்கறது போய் இப்போ நம்ம பொழுதுபோக்கே வாழ்க்கையை மாற்றிக்கிட்டோம். எதுக்கு எடுத்தாலும் சினிமா 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 சினிமான்னு சொல்லி அவ்வளோ கெட்டு குட்டிச்சோராக போயிட்டு இருக்கோம். இதில் முக்கியமான என்ன விஷயம்னா, நானும் இன்றைக்கி பொழுதுபோக்காக தான் படம் பார்த்தேன். பட் அந்த சீன்லாம் பார்த்தோன்னே எனக்கு படம் வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு. என்னடா இவங்க ஒரு இதை வந்து ப்ரெஸ் பீப்புள் யாருமே கேட்கல. ஒரு ப்ரெஸ் மீட்டில் சாதாரணமாக வந்து காந்தியின் பேர் வச்சதை கேட்குற நீங்கள் ஏன் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் கூப்பிட்டு ஏன் இந்த பேர்லாம் வச்சிங்க, எதுக்காக பேர் வச்சிங்க, சென்சார் போர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிங்கமாக பேசினா சென்சார் போர்டு வந்து பீப் சவுண்ட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பணம் கொடுத்து விருப்பப்பட்டு தேட்டருக்கு போய் ஒரு பார்க்குற படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற நீங்கள் இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்துடுறீங்க. அமேசானு, நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டாருன்னு பயங்கரமான ஓடிடி பிளாட்ஃபார்ம் வருது. அதுக்கு ஏன் சர்டிஃபிகேஷன் இல்லை, சென்சார் போர்டு என்ன பண்ணுது அப்படின்றது எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு வரமுறை கொண்டு வரணும். இப்படி தான் படம் எடுக்கணும். தலைவர்கள் பேரையாச்சும் அட்லீஸ்ட் நம்ம வந்து அவங்கள பெருமைப்படுத்தலைன்னா அசிங்கப்படுத்தாமல் இருக்கலாம் அப்படின்றதான் இது என்னோட கோவம். இதேமாரி உங்களுக்கும் உள்ள கோவம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்குள்ள உள்ள கோவத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு மாற்றத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.